அனைவருக்கும் வணக்கம். நான் படித்து ரசித்த கதையை நீங்களும் படித்து கேட்டு மகிழுங்கள். கதை பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். என் பெயர் ஹரிணி. நான், என் கணவர் சரவணன், 4 வயது குழந்தை சந்தியா மற்றும் என் மாமனார் அனைவரும் ஒரே வீட்டில் வசித்து வந்தோம். எங்கள் வீட்டில் அன்று புதிதாக ஒரு பிரச்சனை ஆரம்பமானது. எனது மாமனார் தனக்கு உதவியாக வேலைக்கார பெண் ஒருத்தி வேண்டும் என கேட்டார். அவர் ஏன் கேட்கிறார் என்பது எதுவும் தெரியவில்லை. இருந்தாலும் என் கணவரிடம், எதற்கு தேவையில்லாமல் வேலைக்கார பெண், வீண் செலவுதானே, நான் ஒழுங்காகத்தானே கவனித்துக் கொள்கிறேன், வேலைக்கார பெண் எல்லாம் வேண்டாம் என சொல்லி வைத்தேன். என் கணவர் ஒரு தனியார் வங்கியில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். என் மாமியார் நான் திருமணமாகி வந்த 2 ஆண்டுகள் கழித்து உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போனார். என் மாமனார் எழுந்து நடப்பதற்கு கொஞ்சம் சிரமப்படுவதால் பெரும்பாலும் சக்கர நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டே அவர் அறையில் இருந்து வெளியே வருவதும், எங்கு போக வேண்டும் என்றாலும் அதிலேயே போவதுமாக இருப்பார். மோட்டார் மூலம் இயங்கும் வண்டி என்பதால் அது அவருக்கு வசதியாக இருந்தது. எனினும் சிறிது தூரம் எழுந்து கைப்பிடியை வைத்துக் கொண்டு அவரால் நடக்கவும் முடியும். அப்படி இருக்கையில் எதற்காக ஒரு வேலைக்கார பெண் என்பதே என் கேள்வியாக இருந்தது. அன்று என் மாமனார் கணவரை தனியாக அழைத்து வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்தார். என் மாமனார் என் கணவரை எப்படியும் இதற்கு சம்மதிக்க வைத்து விடுவார் என்று தெரிந்தது. என் மாமனார் சொல்வதை கேட்டுக்கொண்டு அவருக்கு உதவியாக வேலை செய்வதற்கு ஒரு வேலைக்கார பெண்ணை என் கணவர் நியமனம் செய்வார் என நினைத்தேன். நான் நினைத்தது சரிதானா என்பதை உறுதி செய்ய என் மாமனாரிடம் பேசிவிட்டு வெளியே வந்த என் கணவரிடம் என்ன சொன்னார் என்று கேட்டேன். அவரோ, இன்னும் கொஞ்ச நாளில் இறந்து விடுவேன் என்பதால் அதுவரை மட்டும் வேலைக்காரி இருந்தால் எனக்கு உதவியாக இருக்கும் என கேட்கிறார். நானும் சரி, ஏற்பாடு செய்கிறேன் என சொல்லி இருக்கிறேன் என்றார். எனக்கு தூக்கி வாரி போட்டது. அவர்தான் சொல்கிறார் என்றால் இவருக்கு எங்க போனது அறிவு என்று நினைத்து கொண்டு அதெல்லாம் வேண்டாம் என்றேன். நான் சொல்வதை காதிலேயே வாங்காமல் ஒரு பெண்ணை வேலைக்காரியாக நியமனம் செய்தார் என் கணவர். காலையில் 2 மணி நேரம் வந்து என் மாமனாருக்கு சின்ன சின்ன வேலைகளில் உதவியாக இருந்துவிட்டு செல்ல வேண்டும் என சொல்லி இருந்தார் என் கணவர். அதன்படி வேலைக்கு நியமிக்கப்பட்ட பெண் காலையில் 11 மணி இருக்கும் போது வேலைக்கு வந்திருந்தாள். அன்று முதல் நாள் என்பதால் அவளை அழைத்து கொண்டு என் மாமனார் அறைக்கு சென்றேன். அறைக்குள் சென்று அவளை அறிமுகப்படுத்திவிட்டு நான் வெளியே வந்து கிச்சனில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். கிச்சனில் சிறிது நேரம் வேலை பார்த்துவிட்டு என் மாமனாரின் அறையை பார்த்தபோது அது பூட்டி இருந்தது. உள்பக்கமாக பூட்டிக் கொண்டு என்னதான் செய்கிறார்களோ என்று பொறுமிக் கொண்டே என் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். 2 மணி நேரம் கதவு திறக்கவே இல்லை. அதன் பிறகு வெளியே வந்தவள், நான் போய் வருகிறேன் அம்மா என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்றாள். ஒரு சில நாட்கள் 3 மணி நேரம் கூட இருந்துவிட்டு பின்னர் கிளம்பி செல்வாள். இப்படியே 1 வார காலம் ஓடியது. 1 வாரத்திற்கு பின் மாமனார் அறையில் இருந்து வெளியே வந்தவள், அம்மா, இனிமே நான் வேலைக்கு வரமாட்டேன் என்றதோடு, திருப்தியா இருக்கு, போதும் என்று சொல்லிவிட்டு நான் என்ன சொல்கிறேன் என்பதை கூட கேட்காமல் சென்று கொண்டே இருந்தாள். எனக்கோ ஒரே குழப்பம். என்ன நடந்தது? திடீரென்று வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிட்டாளே, ஏன் என்று காரணம் எதுவும் சொல்லாமலேயே சென்று விட்டாள். கணவர் வந்த பிறகு அவரிடம் சண்டை போட வேண்டுமென மிகவும் கோபமாக இருந்தேன். அன்று மாலை வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த என் கணவரிடம், வேலைக்காரி வேலைக்கு வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு சென்று விட்டாள், இப்போது என்ன செய்ய போகிறீர்கள்? இது தேவைதானா? 1 வாரம்தான் ஆகியுள்ளது, அதற்குள்ளாகவே அவள் வெளியேறிவிட்டாள் என்று சொன்னேன். என் கணவரோ, அதுதான் எனக்கும் புரியவில்லை, சரி, வேறு யாராவது வேலைக்கு வருகிறார்களா என்று கேட்டு பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு என்னையும் ஒரு வழியாக சமாதானப்படுத்தினார். 2 வாரங்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு வேலைக்கார பெண் புதிதாக வேலைக்கு வந்திருந்தாள். அவளுக்கு திருமணம் கூட ஆகவில்லை. தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக வீட்டு வேலைகள் செய்து பிழைப்பு நடத்தி கொண்டிருப்பதாக சொன்னாள். அவளுடைய அம்மாவும் இன்னொரு வீட்டில் வீட்டு வேலைகள் செய்து கொண்டிருந்தார். நானும் சரி, இவளாவது
இருக்கட்டும் என்று நினைத்து கொண்டு அவளிடம் எதுவும் பேசாமல் அவளுக்கு மாமனார் இருந்த அறையை காண்பித்தேன். அவளும் தொடர்ந்து வேலைக்கு வர ஆரம்பித்தாள். எப்போதும் போல மாமனார் அறைக்குள் சென்றவுடன் அறை பூட்டப்பட்டது. 2 மணி நேரம் என்ன நடந்தது? எதற்காக அறையை பூட்டிக் கொள்கிறார்கள்? இவர்களுக்கு எதுவும் தேவைப்படாதா? டீ, காஃபி, சாப்பாடு எதுவும் வேண்டாமா என்று நான் புலம்பிக் கொண்டே என் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். இவளும் முதல் வேலைக்காரியை போலவே 1 வாரம் வேலை பார்த்து முடித்துவிட்டு, நான் வேலைக்கு வரவில்லை அம்மா, இதற்கு மேல் என்னால் தாங்க முடியாது, இதுவே ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு கிளம்பினாள். அவளை செல்ல விடாமல் தடுத்து, என்ன நடந்தது? ஏன் வேலையை விட்டு போகிறாய்? விவரமாக சொல்லிவிட்டு போ என்றேன். அவளோ, அம்மா, அனைத்தையும் விவரமாக சொல்லிக் கொண்டிருக்க முடியாது, நீங்களே புரிந்து கொள்ள வேண்டும், நீங்கள் இந்த வீட்டில் தானே இருக்கிறீர்கள் என்று சொல்லிவிட்டு கிளம்பி சென்று விட்டாள். என் மாமனாரிடம் நான் அதிகமாக பேசுவது கிடையாது. ஏதாவது வேண்டுமா என்று கேட்பதோடு சரி. என் கணவரை அவருக்கு தேவையான அனைத்தையும் கேட்டு என்னிடம் சொல்வார். என் மாமனாரும் அவருக்கு வேண்டியது அனைத்தையும் என் கணவர் மூலமே நிறைவேற்றிக் கொள்வார். எனக்கு நேரடியாக உள்ளே சென்று மாமனாரிடம் இந்த வீட்டில் என்னதான் நடக்கிறது, ஏன் ஒவ்வொரு வேலைக்காரியும் வேலை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு போகிறார்கள் என்பதை கேட்க வேண்டும் போல் இருந்தது. இருந்தாலும் கணவர் வரட்டும், அவரிடம் பேசிவிட்டு பிறகு இருவரும் சென்று என்னவென்று கேட்டுக்கொள்வோம் என்று அமைதியாக இருந்தேன். அதன்படி என் கணவரிடம் சொல்ல, அவரோ அதை ஒரு பெரிய விஷயமாகவே எடுத்துக்கொள்ளாமல், சரி விடு, அடுத்த முறை வேலைக்கு சேர்க்கும் போதே கண்டிப்பாக சொல்லிவிடுவோம், வேலைக்கு வருவதென்றால் தொடர்ந்து வர வேண்டும், 1 வாரத்தில் வேலையை விட்டு நிற்கக்கூடாது என்று சொல்லியே வேலைக்கு சேர்க்கலாம் என்று சொல்லிவிட்டு அத்தோடு அந்த பேச்சை முடித்து கொண்டார். ஆனாலும் எனக்கு பொறுமை இல்லை. அடுத்த நாள் நேராக சென்று என் மாமனாரிடம், ஏன் 1 வாரத்தில் அவர்கள் வேலையை விட்டு போகிறார்கள், என்னதான் செய்கிறீர்கள் என்று கேட்டேன். அவரோ, அவர்கள் வேலை முடிந்தது, அதனால் அவர்கள் வேலைக்கு வரவில்லை என்று சொல்லிவிடுகிறார்கள், நான் என்ன செய்வது? நானும் தொடர்ந்து வேலைக்கு வரதான் சொல்கிறேன், ஆனால் வந்த இருவருமே அதை கேட்கவில்லை. நீயாவது அடுத்து வருபவரிடம் சொல்லி புரிய வை என்று சொன்னார். என்னத்தை சொல்லுவது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டு நான் அங்கிருந்து வெளியே வந்தேன். 1 வாரம் கழித்து 3ஆவதாக ஒரு பெண்ணை வேலைக்காக அழைத்து வந்திருந்த என் கணவரிடம், நீங்களே போய் உள்ளே விட்டுட்டு வாருங்கள், நான் அங்கே வரமாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிச்சனில் வேலைகளை பார்த்து கொண்டிருந்தேன். என் கணவரும் அவளை என் மாமனார் அறைக்கு அழைத்து சென்று விட்டுவிட்டு வேலைக்கு கிளம்பி சென்று விட்டார். அவளும் தினமும் வேலைக்கு வந்து உள்ளே சென்றாள். கதவு பூட்டப்பட்டு 2 மணி நேரம் கழித்து கிளம்பி சென்று விடுவாள். 1 வாரத்தில் அவளும் நான் வேலைக்கு வரவில்லை அம்மா, என்னால் இதற்கு மேல் முடியாது, ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு வீட்டிற்கு கிளம்பி சென்று விட்டாள். எனக்குள் மிகப்பெரிய குழப்பம். முதலில் ஒருத்தி வந்தாள், இனிமேல் என்னால் வேலைக்கு வர முடியாது, திருப்திகரமாக இருக்கிறது என்றாள். 2ஆவதாக ஒருத்தி வந்தாள், ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்றாள். 3ஆவதாக வந்தவள் ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு போகிறாள். என்னதான் நடக்கிறது? இனி நாமே வேலைக்காரியாக சென்று உள்ளே என்னதான் நடக்கிறது என்பதை தெரிந்து கொள்வோம் என்று முடிவு செய்து வேலைக்காரி போல் வேடம் போட்டு கொண்டேன். அதே போல் என் கணவர் வேலைக்கு கிளம்பியவுடன் வேலைக்காரி போல் வேடமிட்டு கொண்டு என் மாமனாருக்கு அடையாளம் தெரியாதபடி என்னை அலங்காரப்படுத்தி கொண்டு உள்ளே சென்றேன். உள்ளே சென்ற என்னிடம் பெரிதாக எந்த வேலையும் அவர் சொல்லவில்லை. அமைதியாகவே இருந்தார். நான் ஏதாவது செய்ய வேண்டுமா, ஏதாவது வேலை செய்ய வேண்டுமா என்று கேட்டேன். ஒன்றும் வேண்டாம், நீ அமைதியாக இருந்தால் போதும் என்று சொன்னார். நானும் சரி என அமர்ந்திருந்தேன். என்னால் ஓரளவுக்கு மேல் அமைதியாக அமர்ந்திருக்க முடியவில்லை. 1 மணி நேரம் கழித்து நான் போகலாமா என்று கேட்டேன். சரி என்றார். உடனே நானும் கிளம்பி வெளியே வந்து விட்டேன். என்ன, எதுவுமே நடக்கவில்லை? இப்படித்தான் அறைக்குள் நடந்திருக்குமோ? பொறுமையாக அமைதியாக எந்த வேலையும் செய்யாமல் இருக்க முடியவில்லை என்பதால்
என்னால் முடியாது என சொல்லிவிட்டு ஓடியிருப்பார்களோ என்று பலவாறு யோசித்துக் கொண்டிருந்தேன். 2வது நாளும் 3வது நாளும் இப்படியே ஓடியது. 4 நாட்களுக்கு மேல் என்னால் முடியவில்லை. இப்படியே போய் எத்தனை நாள் தான் சும்மா உட்கார்ந்து இருந்துவிட்டு வருவது என்று நினைத்து கொண்டு வேடம் போட்டுக்கொண்டு உள்ளே செல்வதை நிறுத்திவிட்டேன். அதன் பிறகு வேலைக்காக எந்த பெண்ணையும் என் கணவரும் அழைத்து வரவில்லை. என் கணவரிடம் சென்று ஏன் வேலைக்காரி யாரையும் அழைத்து வரவில்லையா என்று கேட்டேன். இனிமேல் வேலைக்காரி வேண்டாம் என அப்பா சொல்லிவிட்டார் என்றார். ஒருவேளை நான் உள்ளே சென்றது தெரிந்திருக்குமோ? இருந்தாலும் என்ன நடந்தது என்பதை தெரிந்து கொள்ளாமல் என்னால் இருக்க முடியவில்லை. எனவே 3வதாக வேலைக்கு வந்த பெண்ணின் வீட்டை நோக்கி சென்றேன். அவளிடம் போய், எங்கள் வீட்டிற்கு நீ வேலைக்கு வந்தபோது உள்ளே என்னதான் நடந்தது என்று கேட்டேன். அவளோ, 1 வாரம் நான் வேலைக்கு வந்தேன், எனக்கு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தாரு, அதான் நான் ரொம்ப திருப்தியா இருந்துச்சுன்னு சொன்னேன். நான் உள்ள போன உடனே கதவை பூட்டுன்னு உங்க மாமனார் சொன்னாரு. அப்புறம் என்று அவள் ஆரம்பிக்கும் போதே அவளுடைய கணவர் உள்ளே இருந்து, நீ வேலைக்கு கிளம்பலையா என்று சத்தம் கொடுக்க, உடனே அவள், அம்மா எனக்கு வேலைக்கு நேரமாச்சு, இன்னொரு நாள் பேசலாம் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள் சென்று விட்டாள். இப்படி ஆகிவிட்டதே. 2வதாக வேலைக்கு வந்தவள் வீட்டிற்கு சென்று கேட்டு பார்க்கலாம் என்று முடிவெடுத்து அவள் வீட்டிற்கு சென்றேன். அவள் வீட்டில் இல்லை. அலைந்ததுதான் மிச்சம் என்று நினைத்துக் கொண்டு வீட்டை நோக்கி சென்றேன். அப்போது 1வதாக வேலைக்கு வந்தவள் என் எதிரில் வந்தாள். அவளிடம் உள்ளே என்னதான் நடந்தது என கேட்க, அவளோ, அம்மா உள்ளே உட்கார்ந்து எங்கள் சோக கதையெல்லாம் கேட்டு எழுதி கொண்டிருந்தார். அவர் எழுதுவதற்கே ரொம்ப நேரம் ஆகிவிடுகிறது. அது மட்டுமா, அவர் யோசித்து வைத்திருக்கக்கூடிய கதையையும் சொல்லி என்னை கேட்க வைத்து பாடாய்படுத்தினார். அதனால் தான் 1 வாரத்திற்கு மேல் என்னால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை. எத்தனை நாள் தான் சோக கதையை சொல்ல முடியும்? அதனால் தான் வேலைக்கு வரவில்லை என்று சொன்னேன். அது மட்டுமல்ல, அவர் கதையை எழுதி அதை கதை புத்தகமாக வெளியிடுவேன் என்று சொல்லிவிட்டு 50,000 ரூபாய் பணம் கொடுத்தார். 1 வாரம் வேலைக்கு வந்ததற்கு இவ்வளவு பணம் கொடுத்ததால் தான் திருப்தியாக இருந்தது என்று சொன்னேன். 1 வாரத்திற்கு யார் இவ்வளவு பணம் கொடுக்கிறார்கள்? அதனால் தான் சொன்னேன். மேலும் என் மருமகளிடம் இங்கு நடந்ததை கூற வேண்டாம். என் மருமகளுக்கு கதை என்றாலே பிடிக்காது. அதனால் ஏதாவது கேட்டால் வேலைக்கு வந்தது திருப்தியாக இருந்தது என்று மட்டும் சொல்ல சொன்னார். அதையே நானும் சொன்னேன் என்று சொல்லிவிட்டு வேலைக்கு செல்ல வேண்டும் என கிளம்பி போய்விட்டாள். என்ன நடந்தது என்பதை ஓரளவு என்னால் கணிக்க முடிந்தது. நான் திருமணமாகி வந்தபோதே எங்கள் வீட்டில் மிகப்பெரிய புத்தக கடையே இருந்தது. அனைத்தும் கதை புத்தகங்கள். ஒரு அறை முழுக்க புத்தகங்கள் நிரம்பி இருந்தது. எனக்கு இந்த கதைகள் என்றாலே பிடிக்காது என்பதால் அதை தூசி தட்டி துடைத்து வைக்க முடியவில்லை என்று என் கணவரிடம் சொல்லி ஒரு வழியாக அனைத்தையும் சாக்கு மூட்டையில் கட்டி பரன்மேல் போட்டு வைத்திருந்தேன். அனைத்தும் என் மாமனார் வாங்கி படித்தவைகள். அதனால் அவரே ஒரு கதை எழுதலாம் என்று நினைத்திருப்பார் போல என நினைத்து கொண்டு வீடு வந்து சேர்த்தேன். கணவர் வந்தவுடன் அவள் சொன்னதை சொல்லி, என்ன விஷயம் மாமா, உங்களிடம் அன்று அறையில் என்ன சொன்னார்? சொல்கிறீர்களா, இல்லை நான் என் அம்மா வீட்டிற்கு போகட்டுமா என்று கேட்டேன். நான் இறப்பதற்குள் ஒரு நாவலாவது எழுதிவிட வேண்டும். அதனால் 3 வேலைக்கார பெண்களை கூப்பிட்டு வா, அவர்களது வாழ்க்கை கதையை கேட்டு நாவலாக எழுதப் போகிறேன் என்று சொன்னார். அவருக்கு புத்தகம் என்றால் உயிர் என்று எனக்கு தெரியும். அதனால் தான் சரி என்று சொன்னேன் என்றார் என் கணவர். முன்னாடியே சொல்லி இருக்கலாமே, நான் என்னென்னவோ நினைத்து விட்டேன் என்றேன். உனக்கு கதைகள் என்றாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால் தான் நான் எதையும் முன்கூட்டியே சொல்லவில்லை. அப்படி சொல்லி இருந்தால் இதற்கு நீ ஒத்துழைக்கவோ மாட்டாய். 3 பெண்களை அழைத்து வந்தால் போதும் என்று முன்னமே என்னிடம் அப்பா சொல்லி இருந்தார். அவர்கள் வாழ்க்கை கதையை கேட்டு என்னுடைய கற்பனையையும் வைத்து ஒரு நாவல் எழுதி விடுவேன் என்று சொல்லியிருந்தார். நீ ஏதேதோ கற்பனை செய்து கொண்டால் அதற்கு நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டு படுக்க சென்றார் என் கணவர்.
எனக்கு மனம் நிம்மதி அடைந்தது. என் மாமனார் அறைக்கு சென்றேன். கதை முடிந்து விட்டதா என்று கேட்டேன். அவரோ, எங்கம்மா, கதையை எழுதி முடித்து விடலாம் என்றால் நீ வேலைக்காரி போல் வேடம் போட்டு 4 நாட்கள் உள்ளே வந்து விட்டாய். அதனால் கதையை முடிக்க முடியவில்லை. இனிமேல் இது மாதிரி உள்ளே வராதே. நான் கதையை முடித்துவிட்டு சொல்கிறேன் என்று சொன்னார். நான் உள்ளே வந்தது இவருக்கு தெரிந்துதான் இருந்ததா என்று உள்ளுக்குள் நினைத்து கொண்டு சரி மாமா என்று சொல்லிவிட்டு வெளியே வந்தேன். என் மாமனார் எழுதியிருந்த நாவல் புத்தகமாக பதிக்கப்பட்டு வெளிவந்தது. அவர் உயிரோடு இருக்கும் போதே அந்த கதை புத்தகங்கள் அதிக பிரதிகள் விற்பனையாக மன நிம்மதியோடு கூடுதலாக கொஞ்ச நாட்கள் உயிரோடு இருந்தார். பின்னர் 6 மாதங்கள் கழித்து அவர் உயிரிழந்தார். அவர் இறந்த பிறகு பரன் மேலே தூக்கி போட்டிருந்த அனைத்து புத்தகங்களையும் எடுத்து தூசி தட்டி அழகாக அடுக்கி வைத்தேன். தற்போது படிக்கவும் ஆரம்பித்துள்ளேன். நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய